ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி குக்கிங். இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு தயிர், 2 தக்காளி, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, சோடா உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். திரும்பவும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அதை நல்லா கலந்து அந்த தண்ணியை இந்த மாவோடு சேர்த்து இந்த மாவை நல்லா நம்ம கலந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த மாவுக்கு ஒரு தோசை டவாவில் நம்ம எப்பொழுதும் தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நம்ம தோசை ஊற்றிக்கணும். இந்த தக்காளி தோசையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை இந்த பக்கெட்டு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கெட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye.